நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் 5 நாட்களாக மூடப்பட்டிருந்த ஆர்டிஓ அலுவலகம் திறக்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜய் பிராங்க்லின் வழங்க கேட்கலாம். விஜய் பிராங்க்லின், பொதுமக்களின் எண்ணங்கள் எந்தவாறு இருக்கிறது, முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கிருஷ்ணவேணி, நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஆர்டிஓ அலுவலகம் கடந்த 20 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. வள்ளியூரை சுற்றியுள்ள நாங்குநேரி, ராதாபுரம், திசைநிலை தாலுகா பகுதிகளுக்கு உட்பட்ட கடற்கரை கிராமங்கள் வரை 300க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. வள்ளியூரை மையமாக கொண்டு செயல்படும் ஆர்டிஓ மூலம் வாகன ஓட்டிகள் பயன்பட்டு வருகின்றது. இங்கு புதிய வாகனங்கள் பதிவு செய்தல், எஃப்சி லைசன்ஸ் பதிவு செய்தல், மேலும் புதுப்பித்தல் போன்ற பல சேவைகள் நடந்து வருகிறது. இந்த அலுவலகம் மூலம் தினசரி சுமார் 500 பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சனி, ஞாயிறு அரசு விடுமுறை தினமாகும். தொடர்ந்து திங்களன்று அதிகாரிகள் இல்லாததால் அலுவலகம் செயல்படவில்லை. அடுத்த நாள் தைப்பூசத்தை முன்னிட்டு நேற்று முன்தினமும் விடுமுறை விடப்பட்டது. நேற்றும் ஆர்டிஓ இல்லாத நிலையில் அலுவலகம் செயல்படாமல் இருந்தது. நாளை மாற்று அலுவலரை கொண்டு இந்த அலுவலகம் செயல்படுமா என பயனாளிகள் தொடர்ந்து 5 நாட்கள் அரசு அலுவலகம் செயல்படாததால் இந்த பகுதி வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அதிருப்தியுடன் இருந்தனர். உடனடியாக மாற்று அதிகாரியை நியமனம் செய்து அலுவலகத்தை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்தது. இதையடுத்து நாளையாவது வள்ளியூர் ஆர்டிஓ அலுவலகம் செயல்படுமா என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனை நியூஸ் 7 தமிழ் நேற்று செய்தியாக ஒளிபரப்பது. இதனைத் தொடர்ந்து இன்று தற்காலிக மோட்டார் ஆய்வாளரை நியமித்து பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்து நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்தனர். கிருஷ்ணவேணி. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக 5 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ள ஆர்டிஓ அலுவலகம் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஜய் பிராங்க்லின்.